السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏக இறைவனுடைய அன்பும் அவனுடைய வற்றாத பெருங்கருணையும் அண்ணல் நம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்ற அந்த அடிப்படையில் வாழ்ந்த அத்துணை நன்மக்களின் மீதும் அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று ஜும்மாவை நிறைவு செய்ய வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் இங்கே கூடியிருக்கிற நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றாத பெருங்கருணை என்றென்றும் என்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கிற ரப்புல் ஆலமீன் மனிதர்களை சிறந்த படைப்பாக இந்த உலகத்திலே படைத்து அந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான அருள்களை அள்ளி பொழிந்திருக்கிறாங்க. இந்த மனித சமூகத்தின் மீது இறைவன் எந்த அளவிற்கு அருள் செய்திருக்கிறான், தன்னுடைய அருள் கொடைகளை பொழிந்திருக்கிறான் என்பதை படைத்த இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது, அல்லாஹுடைய அருளை உங்களுக்கு அவன் செய்த நலவுகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தீர்கள் என்றால், அதுக்கு நீங்க நம்பர் போட்டு எழுத ஆரம்பித்தீர்கள் என்றால் லா துஹ்ஸூஹா, உங்களால் அதை எண்ணி முடிக்க முடியாது என்று மனிதர்களுக்கு இறைவன் தான் செய்த அருள்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏராளம் இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அந்த அருள்கள் நாம் சாப்பிடுகிற சாப்பாடாக இருக்கலாம், நாம் உடுத்துகிற உடைகளாக இருக்கலாம், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகளாக இருக்கலாம், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இருப்பிடங்களாக இருக்கலாம், நோயற்ற வாழ்வாக இருக்கலாம். இப்படி இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அருள்கள் அருள்கொடைகள் என்பது இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிறது. அந்த அருள்கொடைகளை நம்மால் எண்ண முடியாத அளவிற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதில் மிக முக்கியமாக இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மனித குலத்திற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளிலேயே ஆகச் சிறந்த அருட்கொடை மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்வியல் சட்டத்தை திருமறை குர்ஆன் என்கிற இறை வேதத்தின் மூலமாக அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அல்லாஹுடைய வார்த்தை கலிமத்துல்லாஹ், அந்த அல்லாஹுடைய வார்த்தையை இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே. இந்த திருமறை குர்ஆன் மனிதர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆகச் சிறந்த அருட்கொடையாக இருக்கிறது. அந்த அருட்கொடையினுடைய சிறப்புகளை குறித்து திருமறை குர்ஆனில் நிறைய இடங்களில் அல்லாஹ் பேசுகிறார். அதில ஒரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது, இன்ன ஹாதல் குர்ஆன், ஓ மனிதர்களே, இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதென்றால், யஹ்தி லில்லதி ஹிய அக்வம் வ யுபஷிருல் முஃமினீன், நேர்வழியின் பக்கம், சிறந்த வழியின் பக்கம் உங்களை செலுத்தக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியதாகவும் இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய இறை வேதத்தை பற்றி, மனிதர்களுக்கு தான் கொடுத்திருக்கிற அருட்கொடையை பற்றி என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அந்த இறை வேதமாக அருட்கொடையாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆன்
அதை பற்றி உண்டான அறிவு இஸ்லாமிய சமூக மக்களாகிய நமக்கு எந்த அளவில் இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் இதை இவ்வளவு அழுத்தமாக நாம் சொல்கிறோம் என்றால், அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட எல்லா அருட்கொடைகளை குறித்து மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பார். நீ தொழுகையான அல்லாஹ் எப்படி விசாரிக்கிறானோ, ரமலான்ல நோன்பு வச்சியால் அல்லாஹ் எப்படி விசாரிப்பானோ, வணக்க வழிபாடுகளில் உன்னுடைய நிலை என்ன என்று அல்லாஹ் விசாரிப்பானோ, அதே போன்று திருமறை குர்ஆனை பற்றியும் அல்லாஹ் நம்மிடத்தில் விசாரிப்பான். மனிதர்களை இறைவனால் உங்களிடத்தில் கேட்கப்படுகிற கேள்விகளில் ஒன்றுதான் அல்லாஹ்வால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள்களை பற்றியானது. அல்லாஹ் கேட்பான், கண்டிப்பாக கேட்பான். இறைவன் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது, இந்த திருமறை குர்ஆனை பற்றிய அறிவும் அது சம்பந்தப்பட்ட நம்முடைய தொடர்பும் இன்றைக்கு எந்த அளவில் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பள்ளிவாசலை எடுத்துக் கொள்ளுங்கள். 5 வக்து தொழுகைகளுக்கு வருகிறோம். வராதவர்கள் கண்டிப்பாக ஜும்மாவில் வந்து கலந்து கொள்கிறோம். திருமறை குர்ஆனை பற்றியும் அவனுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஏராளமான புத்தகங்கள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆனுக்கென்றே எழுதப்பட்ட திருக்குர்ஆனுடைய விரிவாக்கங்கள் இங்கே அடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய முஸ்லிம்களாக மோமின்களாக இருக்கக்கூடிய நாம் இங்கே அடுக்கப்பட்டிருக்கிற திருமறை குர்ஆனை என்றைக்காவது எடுத்து நாம் படித்திருக்கிறோமா? இது ஷோகேஸுக்காக வைக்கப்பட்ட பொருளா? பள்ளிவாசல்னா ஒரு 4 குர்ஆன் இருக்கணும், அது நியதி, எழுதப்படாத நியதி. அது விஷயம் ஒரு ஓரத்துல இருக்கும். பள்ளிவாசலில் கூட அந்த திருமறை குர்ஆன் எப்பொழுது எடுக்கப்படுகிறது? ரமலான் மாசம் வந்துட்டாரா, ரமலான்லையும் ஒரு 4-5 பேர் அந்த ஓரத்துல இந்த ஓரத்துல அந்த ஓரத்துல கண்கூடாக பார்த்திருக்கிறோமே. திருமறை குர்ஆனை பற்றிய அறிவு, அதனுடைய தேடல் முஸ்லிம்களாகிய நம்மிடத்தில் குறைந்திருக்கிறதா இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நம்மில் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், ஆரம்ப காலகட்டம் இருந்தது. இன்றைக்கு திருமறை குர்ஆன் நமக்கு புத்தக வடிவிலே கிடைத்திருக்கிறது, அதனுடைய விளக்கங்களோடு தமிழாக்கத்தோடு. ஆனால் ஒரு காலம் இருந்தது, இமாம்களுடைய காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த தலைமுறை அந்த மக்கள் திருமறை குர்ஆனை தொகுப்பதற்கும் ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனத்துக்குண்டான விரிவாக்கத்தை தெரிந்து கொள்வதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை கேட்பதற்கு பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு பயணம் செய்து போயிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபிகளாரிடத்திலிருந்து கேட்ட ஒரு செய்தியை கற்றுக்கொள்வதற்கு, படிப்பதற்கு, அதை ஆய்வு செய்வதற்கு ஈராக் என்கிற நாட்டிற்கு மட்டும் 16 முறை பயணம் செய்திருக்கிறேன். யார் சொல்றா? இமாம் புகாரி. அவர் தொகுத்த ஹதீசுகள் இங்கே ஒரு பாகம், 2வது பாகம், 3வது பாகம் இருக்கு பாருங்க. அவர் அரபியில் தொகுத்த அந்த ஹதீசுகள் புத்தக வடிவிலே இன்றைக்கு நம்முடைய கைகளில் தொடர்கிறது. இதை தொகுப்பதற்கு அவர் பட்ட பாடு என்ன? ஒரு செய்தியை இந்த உம்மத்திற்கு கடத்த வேண்டும் என்பதற்காக அவர் பட்ட சிரமங்கள் என்ன? ஒரு சில செய்திகளை அறிந்து கொள்வதற்கு மட்டுமே ஈராக் என்கிற நாட்டுக்கு 16 முறை பயணம் செய்திருக்கிறார் என்றால், ஒரு ஹதீஸ சஹீஹ் லைஃப் பிரிச்சு இந்த உம்மத்திற்கு கொடுப்பதற்கு அவர்களுடைய அறிவின் தேடல் என்பதற்கு இருந்திருக்கிறது. ஒரு நாள் எடுத்து படிச்சிருப்போமா? ஒரு நாள் அந்த செய்திகளை எடுத்து நாம் வாசித்திருப்போமா? இறைவன் திருமறை குர்ஆனிலே இந்த மனித சமூகத்தை குறித்து அழகாக சொல்கிறான். யுத்தில் ஹிக்மத மன் யஷா, தான் நாடியவர்களுக்கு தான் இது சார்ந்த அறிவை அல்லாஹ் கொடுப்பான். எல்லாருக்கும் கிடைக்காது, இருக்கும், யாரும் படிக்கல. தான் யாருக்கு நாடுக
இந்த மார்க்கத்தை பற்றிய அறிவை அல்லாஹ் கொடுப்பான். யாருக்கு இந்த மார்க்கம் சார்ந்த அறிவை அல்லாஹ் வளர்த்து விட்டானோ பக்கத்து ஊட்டிய கைரன் கசீரா, இந்த உலகத்திலே அவர்தான் ஏராளமான நன்மைகள் கொடுக்கப்பட்டவர். இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு, அது சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு நாம் எத்தனைக்கிறோமா இல்லையா? எவ்வளவு நேரங்கள் செலவிடுகிறோம்? அன்றைக்கெல்லாம் ஒரு ஹதீஸை படிப்பதற்கு, அதை ஆய்வு செய்வதற்கு, சஹீஹை பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய கையில இருக்கிற போன்ல குர்ஆன் இருக்கா இல்லையா, ஹதீஸ் இருக்கா இல்லையா? ஆனால் நாம் படிப்பது கிடையாது. அதை விடுங்க, மார்க்க உபதேசங்கள் நம்மை வந்து சேர்வதற்கும், திருமறை குர்ஆன் ஹதீஸை பற்றிய அறிவு வளர்வதற்கும் நாம் சார்ந்த நம்முடைய ஜமாத்துகள் எவ்வளவு ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அதுல போய் கலந்துக்கிறோமா? நம்முடைய பள்ளியிலேயே பயான் நிகழ்ச்சி என்று அறிவிக்கப்பட்டால், மார்க்க உரை நிகழ்த்தப்படுகிறது என்று சொல்லப்பட்டால், இந்த ஒரு மணி நேரம் அல்லாஹ்விற்காக வந்து இறைவனுடைய வார்த்தைகளை நான் கேட்பேன், அது சார்ந்த அறிவை நான் வளர்த்துக் கொள்வேன் என்று ஓடி வரக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. இது சாதாரணமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விஷயமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், எங்கே திருமறை குர்ஆன் பேசப்படுகிறதோ, அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறதோ, ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் இந்த உலகத்தில் வானவர்கள் ஒவ்வொரு தெருக்களிலேயும் வலம் வருகிறார்களா? எங்கே அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறதோ அந்த சபைக்கு அவர்கள் வந்து யாரெல்லாம் அந்த சபையில் இருக்கிறார்களோ அவர்களை வானவர்கள் தங்களுடைய இறக்கைகளால் அப்படியே சூழ்ந்து கொள்கிறார்களா? அப்படி என்றால் என்ன பொருள்? அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. இறைவனை பற்றி பேசப்படுகிற ஒரு சபையிலே நாம் கலந்து கொண்டால் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கிறது. அப்படியான சபைகளுக்கு, மார்க்க அறிவை வளர்க்கிற சபைகளுக்கு, நம்முடைய உள்ளத்தை சீர்திருத்தக்கூடிய இது போன்ற பயான் நிகழ்ச்சிகளில் நாம் கலந்து கொள்கிற வழக்கமுடையவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். பள்ளியில் ஏற்பாடு செய்யப்படுகிற திருக்குர்ஆன் விளக்க உரையாக இருக்கலாம், பெண்களுக்கென்று ஏற்பாடு செய்யப்படுகிற பெண்கள் பயான் நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், கேள்வி பதில் நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், இது போன்ற புத்தகங்களை படிப்பதாக இருக்கலாம். நம்முடைய மார்க்க அறிவு, அது சார்ந்த தேடல் முஸ்லிம்களாகிய நம்மிடத்தில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நம்மில் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யார் இறைவனை பற்றி பேசுகிறார்களோ அப்படியான மக்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய வானவர்களிடத்தில் அந்த மக்களை பற்றி பேசுகிறார். முகம்மதுன்னு ஒருத்தர் குர்ஆனை பற்றியோ ஹதீஸை பற்றியோ இந்த மார்க்கம் சார்ந்த ஒரு பேச்சை பேசிக் கொண்டிருக்கிறாரா? அது சார்ந்த ஒரு ஆய்வு இருக்கிறாரா? அவரை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான்? எங்கே பேசுகிறான்? வானவர்கள் சூழ்ந்திருக்க தன்னுடைய சிறந்த படைப்பாக இருக்கிற வானவர்களிடத்தில் இந்த அடியானை பற்றி பேசுவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நம்முடைய பேச்சுக்கள் அப்படி இருக்கிறதா? குர்ஆனை பற்றி ஒரு சபையில் நம்ம பேசி இருக்கிறோமா? ஏதேனும் ஒரு ஹதீஸை பற்றி நம்முடைய சபைகளில் ஒரு 4 பேர் கலந்து கொண்டால் 3 பேர் ஒரு டீக்கடையில் நின்று பேசினால் ஒருவரை ஒரு நலன் விசாரிக்கிறோமே தவிர, புறம் பேசுகிறோமே தவிர, ஒருத்தருடைய குறையை பேசுகிறோமே தவிர, அந்த சபையில் குர்ஆன் ஹதீஸ் பேசப்படுவது கம்மியாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும், அதனுடைய கட்டமைப்புகளையும் நாம் சிந்தித்து பார்த்தால், மார்க்க அறிவை வளர்க்கிற, நம்முடைய உள்ளத்தை சீர்திருத்துகிற கட்டமைப்புகள் அத்துணையுமே இது போன்ற பயான் நிகழ்ச்சிகளாகவே இருந்திருக்கிறது. கொஞ்சம் உதாரணத்திற்கு சிந்தித்து பார்த்தால்,
இன்றைக்கு நாம் கலந்து கொண்டிருக்கிற ஜும்மாவுடைய உரை. இந்த ஜும்மாவுடைய நாளை பற்றிய முஸ்லிம்களிடத்தில் ஒரு தவறான எண்ண ஓட்டம் இருக்கிறது. என்ன எண்ண ஓட்டம்? அது பயான் போனா போயிட்டு போகுது. நாம ஒரு 2 ரக்காத்து தொழுகிறாங்களே ஜும்மாவுல, அதுதான் ஜும்மான்னு பல முஸ்லிம்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிடையாது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் என்று ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த ஒரு நாளையாவது குர்ஆன் ஹதீஸ் உன் காதுல போய் விழுவணும் என்பதற்காகத்தான். அந்த ஒரு நாளினாவது உன்னுடைய உள்ளம் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் அப்படியே எடுத்து பாருங்கள். நபிகளார் சொன்னார்கள், எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் குளித்து விட்டு பயானுக்கு எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. ஜும்மாவுல 2 ரக்காத் தொழுகிறோமே, நாம ஹதீஸ்களை தேடி பார்க்கும் போது அந்த தொழுகைக்கு இருக்கிற சிறப்பை விட ஜும்மாவில் நிகழ்த்தப்படுகிற அந்த பயானுக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுல எவர் ஒருவர் குளித்து எண்ணெய் தேய்த்து உடம்புக்கு நறுமணம் பூசி பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ, அந்த வெள்ளிக்கிழமை முதல் நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை. இரண்டாவது ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை. மூன்றாவது ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை. அதுக்கப்புறம் கோழி, அதுக்கப்புறம் முட்டைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நபிகளார் இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், எப்பொழுது இமாம் உரை நிகழ்த்துவதற்கு பாங்கு சொல்லப்பட்டு மிம்பரில் ஏறிவிட்டாரோ அதோடு பதிவு செய்தார்கள் மாணவர்கள். காதர் வந்துட்டாரு, அபூபக்கர் மிம்பர்ல ஏறுறதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு, இமாம் அலி அவரு கரெக்டா வந்துட்டாரு, இமாம் மிம்பர்ல ஏறிட்டாருன்னு சொன்னா அந்த புத்தகம் மூடப்பட்டு விடுகிறது. மாணவர்களும் இமாம் உரையாற்றுவதை கேட்பதற்காக வந்து மக்களோடு சபையில் அமர்ந்து விடுகிறார்கள். அப்ப எதுக்கு முக்கியத்துவம்? ஜும்மாவில் நிகழ்த்தப்படுகிற இந்த மார்க்க உரை நிகழ்த்தப்படுகிறது, இதுக்கு இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று பாருங்கள். எந்த அளவிற்கு என்றால், இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார், அந்த உரைக்கு எவ்வளவு முக்கியங்கிறத ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க பாருங்க. இதா கால முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்து பேசுகிறார், ஒல் இமாமு யக்துபு, இமாம் நின்று உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு அருகில் இருப்பவரை நோக்கி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அன்சித், பேசாத, அமைதியாயிருந்து உங்களில் ஒருவர் இன்னொருவருக்கு சொன்னால் பக்கத்து லகவுத்த, நீ வீணான காரியத்தை செய்து விட்டாய் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மன் மஸ்ஸல் ஹஸா பக்கத்து லகா, யார் ஜும்மாவுடைய நாள்ல வல் இமாமு யக்துபு, இமாம் பேசிக் கொண்டிருக்கும் போது கீழே தரையை சுரண்டி கொண்டிருக்கிறாரோ, சின்ன சின்ன கற்களை எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறாரோ, அவருடைய ஜும்மா பாழாகி விட்டது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களின் பலருடைய நிலை என்ன? வாரத்துக்கு ஒரு நாள் நடத்தப்படுகிற இந்த ஜும்மாவுடைய உரையை கேட்பதற்கு முடியாமல் தாமதமாக வரக்கூடிய ஒரு நிலை இருக்கா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. ஜும்மாவுடைய உரைக்கு இஸ்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த ஜும்மாவுடைய உரை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நீங்கள் பள்ளிவாசலிலே ஆஜராக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்களே. இந்த ஜும்மாவில் நடக்கக்கூடிய பலகீனங்களை கொஞ்சம் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. பல பேர்கள் தொழுக ஆரம்பிக்கும் போதுதான் பள்ளிவாசலுக்குள்ளே வர்றோம். பல பேர்கள் ஜும்மா உரை ஆரம்பிப்பதற்கு முன்பாக வந்தவர்கள் கூட உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது தூங்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இருக்கா இல்லையா இந்த பலகீனம்? எத்தனை மக்களிடத்தில் இந்த பலகீனத்தை நம்மால் பார்க்க முடிகிறது? அப்ப இந்த உரை மார்க்க அறிவு பேசப்படுகிறது என்றால், குர்ஆன் ஹதீஸ் பேசப்படுகிறது என்றால் அதில் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும்.
வேண்டும் என்று திருமறை குர்ஆனும் ஹதீஸிலேயும் அதிகமான இடங்களில் நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் மார்க்க அறிவை கற்றுக்கொள்வதற்கும் அது சார்ந்த தேடலை அதிகப்படுத்தி ஒரு பாதையில் செய்கிறாரோ ஸஹலல்லாஹு தரீகன் இலல் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையை லேசாக்குகிறார். குர்ஆன்ல ரெண்டு விதமான கருத்துக்களை நம்மளால பார்க்க முடியும். ஒன்று, சொர்க்கத்துக்கு போறது ஈஸி கிடையாது, கஷ்டம்னு ஒரு துணியில அல்லாஹ் பேசுவார். இறைவன் திருமறை குர்ஆனில் அதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றான், மனிதர்கள் நினைத்துக் கொண்டார்களா சொர்க்கத்திற்கு மிக லேசாக போய்விடலாம் என்று? உங்களுக்கு முன் சென்றவர்கள் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டார்களோ சிரமப்பட்டார்களோ இந்த ஏகத்துவ கொள்கைக்கான தியாகங்களை செய்தார்களோ அந்த தியாகங்கள் அந்த கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்காமல் சொர்க்கம் செல்ல முடியாது. இது ஒரு துணி. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போகணுமா, அதுல நீங்க ஈஸியா நுழையணுமா, நீங்கள் கல்வி சார்ந்த பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். டெய்லி கொஞ்சமாவது படிக்கணும். டெய்லி ஒரு திருமறை குர்ஆனுடைய 2 வசனங்களையாவது படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த 2 வசனங்களை பிறருக்கு பகிரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டால்தான், மார்க்க அறிவை வளர்த்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலேயும் செம்மையாக இருக்கும், நாளை மறுமையிலேயும் இறைவன் செம்மையான வாழ்வையை நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ரொம்ப லேசாக நாம் சொல்வதென்றால் மார்க்க அறிவினுடைய முக்கியத்துவத்தை மிக லேசாக புரிந்து கொள்வதற்கு நான் ஆரம்பத்தில் கோடிட்டு காட்டிய ஒரு வசனம், யாருக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பற்றி அறிவை கொடுக்கிறானோ அவர்கள் அதிகமான நன்மைகளை கொடுக்கப்பட்டவர்கள் என்று இறைவன் குர்ஆன்ல சொல்றான். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் தற்கொலை அதிகமாக நடக்கிறது. பரீட்சையில தோத்து போயிட்டா தற்கொலை பண்ணிடுறான். உலகம் சார்ந்து நம்முடைய நாடு சார்ந்து பார்த்தோம் என்றால் முஸ்லிம்கள் அதில் குறைவு. ஆனால் மிகவும் கண்டிக்கப்பட்ட இந்த பாவம் ஒரு சில முஸ்லிம்கள் செய்யத்தான் செய்கிறார்கள். ஏன் செய்யறாங்க? அது சார்ந்த மார்க்க அறிவு இல்லை. இன்றைக்கு சர்வ சாதாரணமா வட்டி வாங்குறான், பேரை கேட்டோம்னா முகமதுன்னு சொல்றான். ஏண்டா வட்டி வாங்குறேன்னு கேட்டா அது ஒரு வியாபாரம் என்று சொல்கிறான். வட்டி வாங்குவதையும் வட்டிக்கு கொடுப்பதையும் வியாபாரமாக பல முஸ்லிம் செய்கிறார்கள். வீட்டுல உள்ள எல்லா பொருட்களையும் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி போடுறான். வீட்டுல ஏசி ஓடுதா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, பிள்ளைக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறானா, எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட். வட்டி மாதத்தவணையில வாங்கி ஒரு பொருளுக்கு அதை விட கூடுதலாக பொருளாதாரத்தை கொடுத்து இன்றைக்கு வாங்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமே. ஏன்? அது எவ்வளவு பெரிய பாவம். இறைவன் திருமறை குர்ஆனை அதை எந்த அளவிற்கு இந்த பாவத்தை கண்டிச்சிருக்கிறார் என்கிற அறிவு அவர்களுக்கு இருந்தால் இஸ்லாமிய சமூகத்துல வட்டி என்கிற இந்த வன் கொடுமை நிகழுமா? சர்வ சாதாரண வரதட்சணை வாங்குறாங்க. ஏன்? பலர் அதை பாவம் என்று தெரியாமல் செய்கிறார்கள். அதனுடைய பின்னணியில் இருப்பது என்ன? குர்ஆன் அது சார்ந்து என்ன சொல்லி இருக்கு தெரியாது. நபிகளாருடைய வழிமுறையில் திருமணம் எப்படி நடந்திருக்கு தெரியாது. அப்ப நம்மிடையே திருமறை குர்ஆன் ஹதீஸை பற்றியான அந்த வாசிப்பும் மார்க்க முறைகள் நிகழ்த்தப்படுகிற இது போன்ற சபைகளில் நம்மை நாம் கலந்து கொள்வதிலே நாம் காட்டுகிற சுணக்கும் தான் மார்க்கத்தை விட்டு நம்மை தூரமாக எடுத்து செல்லும். எனவே அல்லாஹ் நமக்காக இறக்கி அருளி இருக்கிற இந்த திருமறை குர்ஆனை பற்றிய அந்த அறிவையும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும்
தினந்தோறும் படிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை முஸ்லிம் சமூகம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்க அறிவுதான் பல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும், பல சீர்திருத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் என்று சொல்லி என்னுடைய இந்த முதல் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.